வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். ஓகே, முக்கியமான தகவல் தான் கொண்டு வந்திருக்கேன். கேன்சர் பேஷண்ட்க்கு தயவு செய்து கேன்சர்காரவங்க நம்ம நார்மலாக நம்மளுக்கு மருத்துவமனை தேவை, கண்டிப்பாக தேவை. அதாவது மருத்துவர்களும் நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம இப்போ கேன்சர் பேஷண்ட் எப்படி இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மருத்துவர் தேவை, மருத்துவமனை தேவை. அதே நிமிஷம் ஒரே இடத்துல குண்டு சட்டிக்குள்ளே கௌதரம் ஓட்டக்கூடாதுனாங்களா, அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. இது என் புலன மொழியாக நிறையா பேர் இந்த தகவல் என்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அதனால தான் நான் இந்த மெசேஜை இப்போ இங்கே கொண்டு வரேன். ரொம்ப இறப்பு நடக்குது, நிறைய இறப்பு, கேன்சரில் நிறைய இறக்குறாங்க. ஏன்னு சொன்னால் மருத்துவமனையில் போய் அவங்க அந்த கீமோ ஏற்றி ரேடியோதெரபி செஞ்சு நிறைய ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் குறைஞ்சி ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில். ஏன்னா என்கிட்ட ஒரு ஆரம்பத்து காலத்தில் ஒரு 3 மாதம் முன்னுக்கு 4 மாதம் முன்னுக்கு இதை பற்றி பேசியிருப்பாங்க. சரி அக்கா, நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு நான் கூப்பிட்றோம் அப்படின்னு. பட் இப்போ லாஸ்ட் மினிட் ஒரு 3-4 மாதத்துல அவங்க அந்த லாஸ்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. எப்படி அப்படின்னு கேட்குறப்ப நான் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் இதை பற்றி சொல்லியிருக்கேன். கேன்சருன்றது ரொம்ப சுருக்காக நம்ம உடம்புல பெருக்கெடுத்துரும். அதாவது அது ரொம்ப சுருக்காக வளரும். ஸோ நம்ம ரொம்ப அஜாக்கிரதையாக இதில் ரொம்ப பேர் இந்த மாதிரி இருந்து, உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு குடும்பம் அழுவுறது கதறதை நான் நிறைய கேட்குறேன். பட் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. லாஸ்ட் மினிட் வராங்க. ஆரம்பத்தில் நம்ம சொல்கிறப்ப கேட்குறாங்க. பட் அப்புறம் அது அவங்க அலட்சியமாக அவங்க போய் மருத்துவமனையிலலாம் செஞ்சுட்டு ஒன்றும் முடியல. இப்போ மருத்துவர் சொல்கிறாங்க ஒன்றும் செய்ய முடியல, இதுக்கு மேலே அவங்க சொந்தமாக நீங்கள் முடிவெடுங்க, ஏன்னா அவங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு. இந்த டைமில் நம்மகிட்ட சொல்கிறப்ப நம்மளும் தெய்வம் கிடையாதுங்க, நம்மளும் மருத்துவர் கிடையாது. நம்ம இதுக்கு ஆலோசனை ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லிட்டோம். கேன்சர்னு தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு லேட் ஆகாதீங்க, எனக்கு உடனே புலனம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லித்தரேன். நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிட்ற முறையை சொல்லித்தரேன். நீங்கள் எப்படி சாப்பாடு ஃபாலோ பண்ணணும் அதை சொல்லித்தரேன். எப்படி மெயின்டைன் பண்ணணும், உங்கள் உடம்பை எப்படி சர்வீஸ் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நான் கேன்சர் பேஷண்ட்டுங்க 2 to 3 ஸ்டேஜ். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் கொண்டாடிச்சுக்கேன். இது நான் என் நெஞ்ச தட்டி சொல்லுவேன். இன்னைக்கு கூடிய ஒரு பேஷண்ட் உங்களுக்கு தெரியுமா, அவங்க ஒரு மருத்துவமனையில் காசு கட்டி கேன்சர் ஆப்ரேஷன் பண்ண போனவங்க. ஸோ அப்புறம் அவங்க என்கிட்ட பேசி அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஆலோசனை கரெக்டாக கேட்டாங்க, செஞ்சாங்க. ஸோ நான் சொல்லிட்டேன், ஓகே இதுக்கு மேலே இது கேன்சர் கட்டி இல்லை, இதை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுங்கன்னு. அதையும் அவங்க செஞ்சாங்க. இப்போ அடுத்து மருத்துவர் வாயில் வந்த வார்த்தை, ஓகே நல்லா இருக்காங்க, ஒன்றும் இல்லை, அது உண்மையாக கேன்சரோட கட்டி இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே இடத்துல இன்னொரு கம்ப்ளைண்ட் அவங்க வச்சுருக்காங்க. என்னன்னா, ஆரம்பத்தில் நான் காசு கட்டி பார்த்த இடத்துல கேன்சர்னு சொன்னாங்கம்மா, ஆனால் இந்த மருத்துவமனை சொல்லுங்க கேன்சர் இல்லை உங்களுக்கு. அப்போ நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, அது கேன்சராக இருந்தால் இந்த இதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற டைமுக்கு அது சரியாகும், அதாவது அந்த கட்டி அதை அழிக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த டைமிங்குள்ளார அதை அழிக்கலன்னு சொன்னால் அது கேன்சர் கட்டி இல்லை, அதுக்கு கல் கட்டின்னு. அதே மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கு பொழுது அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ காசுக்கோசரம் என்கிட்ட அந்த வார்த்தை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலம்மா. பட் ஆனால் நீங்கள் பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு. அதுதாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. கடவுள் நம்மளுக்கு 6 அறிவு படித்தது ஒரு விஷயத்த யோசித்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுல எல்லாமே கடவுள் படித்த படைப்பு தான். எல்லாத்தையும் பார்க்குறோம் கண்ணை கொண்டு, எல்லாத்தையும் கேட்குறோம் காது கொடுத்து. ஏன் நீங்கள் கேன்சருக்காரவங்க இப்படி அலட்சியமாக இருக்கீங்க? அப்புறம் லாஸ்ட் மினிட் என்கிட்ட கேட்குறீங்க. சில பேர் அழுகுறாங்க. என்னால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம அவங்கள அந்த டைமில் என்னால் ஏச முடியல. உண்மைக்கு சொன்னாலும் ஏசணும். அவங்கள எப்படியெல்லாம் ஏசணுமோ அப்படி நான் ஏசணும். ஏன்னா என்கிட்ட ஆரம்பத்தில் சொல்கிறப்ப நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். பட் அவங்க கேட்காம அவங்க போய் அவங்களோட முயற்சியெல்லாம் பண்ணிட்டு கைவிட்ட பிறகு இப்போ கிட்ட வரப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். ஆனால் அவங்களோட சூழ்நிலையில் அவங்க அழுகுறப்ப பாவமாக இருக்கும். நான் ஒன்றும் பேசுறதில்ல. ஸோ தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போகாதீங்க யாரும். எனக்கு புலனம் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க,
ஷேர் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு. என்னோட புலன் மீன் வந்து கோசம் 1 6 2 9 கோசம் 4 8 1 8 சந்தனா. நான் ரவாங்கில் இருக்கேன், நீங்கள் தூரமாக இருக்குங்கன்னு யோசிக்காதீங்க. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எனக்கு புலனம் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், கைட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.